வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஜியோட கேஎஸ்எஸ் கமெண்டோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா 4 நெருங்கின்னு இருக்குது. அதுக்குள்ளே வந்து அதில் இருக்க எல்லா ஆர்ஜின் ஸ்டோரியும் போகலான்னு பார்த்து போட்டுன்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்டர் ஃபாஸ்பரோஸ், பிரைட், ரிக் ஃப்ளாக், கிரேச்சஸ் கமெண்டர்ஸ்னால் யாருன்னு சொல்லிட்டு 4 வீடியோ போட்டாச்சு. 5ஆவது பார்த்தீங்கன்னா அந்த வீசல்லாம் யாருன்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கய்யா. சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க நிறைய பேர். சரி பரவாயில்ல, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீசல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னால் வந்து சூசைட் ஸ்குவாட் படத்தில் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இப்போ வந்து கிரேச்சஸ் கமெண்டர்ஸில் காட்ட போகிறாங்க. ஏன் வீசல் கேரக்டர் காட்டுறாங்கன்ற விஷயத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா வீசல் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரை தாண்டி வீசலோட கேரக்டராக நடித்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன்னோட தம்பி ஜேம்ஸ் வான் நடிச்சிருக்காரு. அதனால அவர் தம்பி நடிச்சிருக்காரு காரணத்தால் வந்து திருப்பி வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குமே சொல்லிட்டு வந்து அவங்க தம்பி வந்து திருப்பி வந்து இதில் வந்து கேஸ்ட் பண்ணி இதில் நடிக்க வச்சுருக்காங்க. இதில் அவங்க தம்பி வந்து வீசலாக மட்டும் நடிக்கல, சிஜி ரோபோட்டாகவும் அவராக நடிச்சிருக்காரு. அதை பற்றி ஃபியூச்சரில் வந்து அந்த ரோபோட்டை பற்றி தாஜ்னு போடுவேன், அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ரோபோட்னா யார் அதை பற்றி. இப்போ வீசலா ராஜ்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீசல்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வீசல்ன்றது ஒரு சாதாரண ஒரு கிரேச்சர் கிடையாது. இந்த வீசல் முதல்ல இந்த வீசல்ன்ற பேருக்கான அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். எலியும் நாயும் சேர்ந்த மாதிரி ஒரு விலங்கை தான் வந்து வீசல்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எலியும் நாயும் சேர்ந்த மாதிரி தான் வீசல். அந்தமாரி ஒரு தோற்றத்தில் வீசல்னு சொல்கிறாங்க. ஜான் மார்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் பார்த்து வீசல் கேரக்டராக மாற போகிறாரு. இவர் பார்க்க கொஞ்சம் அக்லியாக இருப்பார். அதனால இவர் காலேஜ் மென்ட்ஸ்லாம் வந்து புள்ளி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வழக்கமாக தெரிஞ்ச மாதிரி வந்து இவர் வந்து கொஞ்சம் ஒரு அக்லியாக்குனால வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்ற மாதிரி இவர் வந்து வீசல்னு சொல்லிட்டு வந்து கலாச்சிருந்துருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்கும் கலைக்க ஒரு மாதிரி காண்டாக தான் செய்யும். இவருக்கும் ரொம்ப பர்ஸ்ட் அவுட்டும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக போய் ஜாயின் ஆகிறாரு. வார்டன் யூனிவர்சிட்டியில் வந்து அவர் வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் ஆகிறாரு. யார் நம்ம வீசல் வந்து வீசல்னு சொல்கிறேன், ஜான் மார்டோ வந்து இதுவாக ப்ரொஃபஸராக ஜாயின் ஆகிறார். அங்கேயும் பார்த்தா இவங்க தான் இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க காலேஜ் மேட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க இவரோட வந்து ஐயர் இதில் வந்து இருக்காங்க. இதை பார்த்து வந்து நம்ம ஜானுக்கு வந்து சமகாண்டாயிருது. என்னடா இது எங்கே போனால் வந்து இவங்க நம்மளே தொலை பண்ணுக்கான, இவங்க இங்கேயும் பெருசாக்கான இங்கேயும் நம்மளை புள்ளி பண்ணுவானுங்களே சொல்லிட்டு சமகாண்டாரு. அப்போ தான் ஒரு முடிவு எடுக்க, என்ன வீசல் தானே சொல்கிறீங்க, நான் எதையே நான் பாசிட்டிவ் ஆக்கிறேன்டா சொல்லிட்டு வீசல் மாரி ஒரு காஸ்டியூம் வந்து இவர் வந்து போட்டுக்கின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து கொள்றாரு. சைக்கோ பார்த்துமே கொள்றாரு. இவருக்கு கொள்றதுனா ரொம்ப பிடிக்கும். இவர் சாதாரண ஹியூமன் இருந்தாலும் ஒரு சைக்கோ மாதிரி வந்து சீரியல் குழம்பு வந்து பொண்ணு எல்லாரையும் கொன்று போடுறாரு. செம்மையாக கொள்றாரு. அது கொள்ற விஷயங்களால் வந்து அவங்கெல்லாம் செத்துட்டாங்கல்ல. அவங்க செத்துட்டுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து இன்னொரு ப்ரொஃபஸர் ஒன்று வரல. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ப்ரொஃபஸர் ஒன்று வரும், மார்டின் ஸ்ட்ரெயிங்ன்றவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ டிசியில். இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் ஸ்டோம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இவர். இந்த கேரக்டர் வந்து அந்த காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக மாறார். அப்போ தான் தெரியுது இந்த வீசல் கேரக்டர் பண்ணுற வேலையெல்லாம் தெரியுது அவருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா எப்படியே வீசல் கூட வந்து ஈஸியாக சண்டை போட்டார். ஏன்னா வீசல் வந்து ஒரு சாதாரண காஸ்டியூம் தானே போட்டுருக்கான். அவனை ஈஸியாக வந்து ஃபயர் ஸ்டாம் வந்து பிடிச்சி வந்து அவனை வந்து போலீஸில் வந்து ஒப்படைச்சிடுறாரு. பட் வீசல் வந்து ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஆள், யாரை பார்த்தாலும் கொல்லணுன்ற ஒரு வெறி இருக்க ஒரு ஆள். இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் ஸ்குவாட்ல வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து இவர் நல்லா ஒரு கொலை பண்ணுற ஆள், ஏற்கனவே வந்து தப்பு பண்ணிக்கான்னு சொல்லிட்டு இவங்க வந்து சூசைட் ஸ்குவாட்ல வந்து எடுத்துக்கிறாங்க. சரி சூசைட் ஸ்குவாட்ல எடுத்துக்க அப்புறமா சிந்துவான் பார்த்தா சூசைட் ஸ்குவாட்ல வந்து திங்கர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மிஷனில் போன இடத்துல பார்த்தா அந்த பொண்ணு போட்டு இந்த பையன் கொண்டு வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து சமகாண்டாயிடுது. என்னடா நீ வந்து உன்னை கூட்டின்னு வந்த வேலையை விட்டு எல்லா வேலையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிக் ஃப்ளாக் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அந்த பட்டன் அமைக்க வந்து நம்ம வீசல் வந்து சுட்டு கொண்டுறாரு. வீசலா கடை அங்கேயே முடிஞ்சிச்சு. வீசலாட ஆர்ஜின் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிற ஆர்ஜினுக்கும் டிசியில் காட்டுறதுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்பீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஓல்டு டிசியோட ஆர்ஜின். இதுக்கப்புறம் நியூ 52ல் வந்து அவருக்கு வந்து டிசியை ரீபூட் பண்ணி ஒரு விதமாக கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா நியூ வீசல் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீசல் கேரக்டர் வந்து இதுவாக இருப்பார், அவே மாறிட்டு இருப்பார். அது எப்படி மாறினா என்ன மாறினான்ற விஷயத்தில் வந்து டிசி காமிக்ஸில் வந்து எதுவும் சொல்லப்படவில்லை. அதனால் வந்து நம்ம ஜேம்ஸ் கன்னா புதுசான விஷயங்களை சொல்லலாம். பட் இதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது வீசல் கேரக்டர் எந்த ஒரு ஆர்ஜின் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இவர் வந்து ஒரு எந்த பர்சன் இப்போதைக்கு இந்த நியூ 52ல் இருக்க ஆர்ஜின் படி பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இந்த சண்டை போடுறதுலாம் வந்து அதாவது வீசலாகவே மாட்டான வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அனிமலுமே சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். மற்றபடி வந்து எல்லாத்தையும் ஜேம்ஸ் கன் கையில் தான் இருக்குது. அவர் எப்படி புதுசாக ஆர்ஜின் வந்து கொடுக்க போகிறோம்னா ஜேம்ஸ் கன்லாம் தான் இருக்குது. ஓகே சார், வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கிரேச்சஸ் கமெண்டோ ட்ரைலரில் ஒரு ரோபோட் டேங்க் தலையாட்டு ரோபோட்டோட ஆர்ஜின் என்ன வேணுமா அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். டாடா பை பை, see you.